ராஜேஸ்வரி, பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அமைச்சர்கள் நேற்று மாலை பொறுப்பேற்ற சூழ்நிலையில் இப்போது முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. 30 கேபினெட் அமைச்சர்கள், 36 இணையமைச்சர்கள் மற்றும் 5 தனி பொறுப்பில் உள்ள அமைச்சர்கள் உள்ளிட்ட 72 பேர் இந்த அமைச்சரவை கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். ஆனால் பதவியேற்று 21 மணி நேரம் ஆகியும் இன்னும் எந்தெந்த அமைச்சர்களுக்கு என்னென்ன இலாக்காக்கள் என்பது தொடர்பான விவரங்கள் அறிவிக்கப்படவில்லை. இந்த கூட்டம் நிறைவடைந்த பிறகு அந்த அமைச்சர்களுக்கான துறைகள், இலாக்காக்கள் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதனால் இந்த கூட்டத்தில் துறைகள் அறிவிக்கப்படாத அமைச்சர்களுடன் பங்கேற்கக்கூடிய இந்த மத்திய அமைச்சரவையின் முதல் கூட்டத்தில் அவரவர்களுக்கான துறைகள் மற்றும் அந்த துறைகளுக்கான பொறுப்புகள், பணிகள் ஆகியவை தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி புதிய அமைச்சர்களுக்கு விளக்குவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. கூட்டணி அரசின் முதல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுகிறது. இந்த கூட்டத்தில் அமைச்சர்களாக நேற்று பதவியேற்ற மத்திய கேபினெட் அமைச்சர்கள் மற்றும் இணை அமைச்சர்கள், தனி பொறுப்புடன் கூடிய அமைச்சர்கள், கூட்டணி கட்சிகளான தெலுங்கு தேசம், ஐக்கிய ஜனதாதளம், லோக் ஜனசக்தி, சிவசேனாவின் சிண்டே பிரிவு மற்றும் அப்னாதல் உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளைச் சேர்ந்த அமைச்சர்கள் பதவி அந்த முதல் அமைச்சரவை கூட்டத்தில் பங்கேற்று அவர்களது அமைச்சரவையின் திட்டம், இலக்கு, நோக்கம் மற்றும் புதிய செயல்பாடுகள் தொடர்பாக பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு அறிவுறுத்த இருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. இந்த கூட்டம் நிறைவடைந்த ஒரு சில நிமிடங்களில் 72 அமைச்சர்களுக்கான அந்த இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இலாக்காக்கள் ஒதுக்கீடு செய்யப்படுவதில் இழுபறி தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருப்பதற்கு கூட்டணி அரசு அமைந்திருப்பதால் கூட்டணி அரசில் இடம்பெற்றுள்ள கட்சியினர் பல்வேறு துறைகளை கேட்டு அவர்கள் அடம் பிடிப்பதால் அந்த துறைகளை ஒதுக்கீடு செய்வதில் தொடர்ந்து சிக்கல் நீடிக்கிறது என்பதால் துறைகளை முடிவு செய்யாமலேயே இந்த முதல் கூட்டம் நடைபெறுகிறது என்றும் காங்கிரஸ் கட்சி குற்றம் சாட்டி இருக்கிறது. தொடர்ந்து துறைகளை மறுநாளே ஒதுக்கீடு செய்யாமல் அமைச்சரவை கூட்டம் நடைபெறுவது இதுதான் முதல் முறை என்றும் காங்கிரஸ் கட்சியின் சார்பாக விமர்சனம் செய்யப்படுகிறது. இருந்த போதிலும் இந்த கூட்டம் நிறைவடைந்த பின்னர் இலாக்காக்கள், துறைகள் தொடர்பான விவரங்கள் அதிகாரப்பூர்வமாக வெளியிடப்படும் என தகவல்கள் தெரிவிக்கின்றன. ராஜேஸ்வரி, விவரங்களுக்கு நன்றி கண்ணன்.